கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடந்த எக்ஸ்போக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அங்கே இருந்ததுலேயே பெஸ்ட்டு வந்து அந்த பேர்ட்ஸு நல்லா இருந்தது. அது உண்மையாகவே வர்த்தாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே பார்க்குறதுக்கு. அங்கேயே நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் கூட்டமாக இருக்கும்போது பெருசாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. பட் கூட்டம் இல்லாத டைமில் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கூட்டம் இருந்தால் கூட ஓகே. அண்டு எப்படி இருந்தாலும் அது பறந்துட்டு அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடம் மட்டும்தான் கொடுத்த காசுக்கு உண்மையாகவே 100% வர்த்தாக இருந்த இடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் வந்து 150, 5 வயசுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்குமே 150 ருபீஸ். இவ்வளோ அழகாக இருந்த பிளேசஸ்லாம் மீறி 2 டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக. கிட்ஸுக்காக இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். அகெயின் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தனால அந்த இடத்த வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியல, என்ஜாயும் பண்ண முடியல. அந்த ஃபோட்டோவும் நம்ம இங்கே வந்து அந்தளவுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். வெயில் நேரத்துலலாம் உள்ளே போனால் கண்டிப்பாக கூட்டத்தில் பயங்கரமாக வேர்க்கும். நம்ம ஓகே, குழந்தைங்களாம் அந்தளவுக்கு இதை டாலரேட் பண்ண மாட்டாங்க. இந்த ரோபோ வந்து குழந்தைங்களாம் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாங்க, நல்லா இருந்தது. ரோபோ டாக் பார்க்குறதுக்கு உண்மையாக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. குழந்தைங்களாம் பக்கத்தில் வந்தோன்னே பயந்தாங்க. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்தது. மற்ற எல்லா இடத்துலையுமே பயங்கர கூட்டம் தான். எக்ஸ்போவில் இருந்தது மொத்தம் 3 விஷயந்தான். ஒன்று வந்துட்டு அந்த ஃப்ளவர்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்களா அந்த இடம், அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸோட இடம், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு. இது 3 மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். இது 3 பார்க்குறதுக்காக மட்டும்தான் நம்ம உள்ளார போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளார நுழைஞ்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு வெளியிலே வர முடியாது. அதுவும் சும்மா லைன்லையே பின்னாடி லைன், அவ்வளோ கூட்டத்தில் லைன்லையே போய் அத்தனை ஷாப்பையும் நம்ம பார்த்துட்டு தான் வெளியில் வரணும். ஸோ என்ன தான் அந்த ஃபிஷ்ஷு இது எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட்டமாக இருந்ததுனால அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்த பேர்ட்ஸ் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் எப்படா வெளியில் வருவோன்னு தான் இருந்தது. இடையில எந்த எக்ஸிட்டும் கிடையாது. நம்ம எல்லா கடையும் பார்த்துட்டு தான் வெளியில் வரணும். ஸோ வாங்க விருப்பம் இல்லைன்னா கூட எல்லா கடையும் நம்ம பார்த்துட்டு தான் வரணும். அவ்வளோ டைம் ஆகும். இன்னொன்று பயங்கர கூட்டம் இல்லைன்னா கூட சரசரன்னு நம்ம வந்துடலாம். கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 by 1 கொஞ்சமாக நான் வந்து வரணும். அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இடையிலையே வந்துட்டு ஷாப்பிங்க்கு முன்னாடி ஒரு எக்ஸிட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம வெயிலில் உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அந்த எக்ஸ்போ வந்து இருந்தது. இன்னுமே பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறனால இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.